ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டுக்கால் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கால் கேக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்யதும் ரொம்ப ஈஸி தான். எல்லாராலையுமே செய்ய முடியும். சமையலில் பிகினர்ஸாக இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஆட்டுக்கால் கேக்கை செய்திடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இதுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா அரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மாவுக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் பாம்பே ரவையும் சேர்த்துருக்கேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரவை சேர்க்காமலே கூட போடலாம். ஆனால் ரவை போடும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாட்டே இருக்கும். சென்டரில் ஒரு குழி தோண்டிட்டு நம்ம அதில் என்னெல்லாம் போடலான்னு பார்க்கலாம். இந்த 2.5 கப்பு மாவுக்கு நான் 3/4 கப்பு சீனி எடுத்திருக்கேன். இதுவளை சீனியே கரெக்டாட்டு இருக்கும். இதுக்கு ஒரு முட்டையும் தேவை, அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோடா உப்பும் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மாவில் தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டரில் உள்ளதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பொடிக்காத சீனி போட்டிருக்கோம். அதனால் எல்லாம் சேர்ந்து நல்லா கரையட்டும். பொடித்த சர்க்கரை வேணாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம். எண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய் சேர்த்துருக்கிறதுனால இந்த கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் அந்த முட்டை மிக்ஸை சேர்க்கணும். மாவில் ஃபுல்லாகவே எல்லா இடமும் படும்படியாட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வரவி எடுக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா உருட்டி எடுத்தாச்சு. இனி இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். மாவு அதிகமாட்டு இருக்கனால நான் 2 பிரிச்சிருக்கேன். இனி மைதா மாவு தூவிட்டு அதில் வச்சு நம்ம பரத்தி எடுக்கலாம். 1/2 இன்ச்சு சைஸுக்கு பரத்தணும். பரத்துனதுக்கு அப்புறமாட்டு டைமண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். எக்ஸ்ட்ரா இருக்க மாவை மறுபடியும் வச்சு பரத்தி இதே போல் டைமண்ட் சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். 1/2 இன்ச்சு சைஸுக்கு கண்டிப்பாட்டு இருக்கணும். அப்போ தான் அந்த கேக் பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராட்டு இருக்கும். இந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஹவரோ 1 ஹவரோ அந்த மாதிரி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மாவை மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி பரத்தணும், உடனே பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஈஸியான வேலை இது. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். இனிப்பாட்டு இருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா வீட்லேயுமே எப்போவுமே ஸ்நாக்ஸ் ரெடியாகவே தான் போட்டிருப்போம். ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுமே கேட்கக்கூடியது ஸ்நாக்ஸ் தான். சாப்பாடு கேட்கவே மாட்டாங்க.
நம்ம கடையிலேருந்து வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து ஐட்டங்களை செய்து போட்டுட்டோம்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் புதுசாக செய்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும். எல்லாம் செய்து ரெடியாக வச்சாச்சு. இனி வந்து அந்த ஆட்டுக்காலோட ஷேப்பு கொண்டுட்டு வர்றதுக்காக வேண்டி அந்த ஓரத்தில் ஒரு ஓரத்தை மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுறணும். எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கும்போது ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எல்லாம் நம்ம பரத்துனதுக்கு அப்புறமா பொரித்தாலே போதும், மாவு காயெல்லாம் செய்யாது. மாவு எல்லாம் ரெடி ஆக்கியாச்சு. இனி வந்து நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு, அதில் நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 2 எண்ணம் போட்டுடலாம். இந்த மாவு கனமாட்டு இருக்கிறதுனால குக் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் நம்ம. அதனால் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். அடுப்பை கூட்டி வச்சிட்டோம்னா மேலே கரிஞ்சு போயிடும், உள்ளுக்கு வந்து குக் ஆகாது. இந்த மாதிரி அழிஞ்சிட்டு வரக்கூடிய பண்டங்களை நம்ம அடிக்கடி செய்யணும். நம்ம செய்தால் தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் தெரியும். நம்மளே செய்யலைன்னா நம்ம பிள்ளைங்க செய்யறதுக்கு சான்ஸே இல்லை. 2 சைடும் திருப்பி போட்டுட்டு பொன்னிறமாக வந்ததும் எடுத்துட வேண்டியது தான். இந்த கலர் வந்ததும் எடுத்துடணும். மாவு போட்ட சைஸில் இருந்தும் நல்லா உப்பி போய் வந்திருக்கு. எல்லாத்தையும் இதே மாதிரியே பொரித்து எடுக்கலாம். முன்னாடி கல்யாண வீட்டுகள்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுக்கறதுக்கும் பொண்ணு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி கேக்கு, முறுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதெல்லாம் சுத்தமாக மாறி போச்சு. இப்போம்லாம் வந்து கடையிலேருந்து லட்டு, பாதுஷா, பால்கோவா இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. நல்ல கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போவுமே இதில் நல்ல சூடாட்டு இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நல்ல கிறிஸ்பியாட்டு வரும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். நல்ல டேஸ்டியான கேக் இது. வேலையும் ரொம்பவே ஈஸியானது. நீங்களும் கண்டிப்பாட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.